போடணும்னா இப்படி தான் போகணுன்றது கிடையாது, எப்படி வேணாலும் போகலாம். ஸோ இந்த ஸ்டிச்சும் அதே மாதிரி தான், இப்படி தான் போகணும்னு கிடையாது. இதில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது 3 விஷயம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒண்ணு இல்லை, ஜஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் தான். இந்த செயின் வந்து குட்டி குட்டியா இருக்கணும், இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து ஷார்ப்பா இருக்கக்கூடாது, எங்கேயுமே ஷார்ப்பா இருக்கக்கூடாது இந்த ஸ்டிச்சஸ் போடையில. மூணாவது வந்து ஸ்டிச்சஸ் வந்து ரேண்டமா இருக்கணும். அதாவது ரேண்டம்னா ஸ்ட்ரைட்டா போகாம ஒரு செயின் ஒரு டைரக்ஷன்ல போனா அடுத்த செயின் அடுத்த டைரக்ஷன் போகணும், அடுத்த செயின் அடுத்த டைரக்ஷன் போகணும். இப்படி ஒவ்வொரு செயினும் மாறி 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 வரணும், ஒரே டைரக்ஷன்ல போகக்கூடாது. சரியா? அப்படி நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த ஐஎன்ஆர் ஷேப்ல தான் உங்க ஸ்டிச் ஆட்டோமேட்டிக்காவே வரும். ஆனா இது படம் போட்டு நம்ம பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த நீடில் வளைவு நெளிவு அப்படின்னு வரணுங்கிற இதுக்காக தான் நம்ம படம் போட்டுருக்கோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபில்லிங் ஸ்டிச், நெக்லைன் ஸ்டிச் கிடையாது. நெக்லைன் ஸ்டிச்னா நம்ம என்ன பண்ணுவோம், கழுத்துல வந்து இப்படி வரிசையா போடுறோம். இது வந்து அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு பெரிய ஏரியா வந்து நமக்கு காலியா இருக்கு. ஸோ அந்த காலியா இருக்கிற ஏரியாவை இந்த ஸ்டிச்சஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கவர் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டிச்சு. அதனால இந்த ஒர்க்கெல்லாம் வச்சு ஒரு பிளவுஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த பிளவுஸினுடைய ஒர்க்கிங் காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாகும். சரியா? பின்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை வந்து எல்லாருமே மொபைல்ல டவுன்லோட் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்ம ஏதாவது பிக்சர்ஸ் வேணும்னா கூகுள்ல சர்ச் பண்ணலாம், கிடைக்கும். பட் தெளிவா இருக்காது. பின்ட்ரெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தெளிவா இருக்கும். நீங்க கூகுள்ல சர்ச் பண்றதை விட பின்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே நல்ல நல்ல டிசைன்ஸ், நெக்கு ஸ்லீவு எல்லாமே நல்ல நல்ல டிசைன்ஸ் இருக்கும். பிக்சர், அதாவது உங்களுக்கு படம் வரைய தெரிஞ்சா பரவாயில்ல, படம் வரைய தெரியாட்டினாலும் கவலை இல்லை. பேப்பர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் என்னன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிக்சரை பெருசு படுத்திட்டு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு மேலே ட்ரேசிங் பேப்பர் போட்டு வரைஞ்சி எடுத்துடணும். சரியா? இந்த 2 ஆப்பையுமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களால செயின் ஸ்டிச் வந்து எவ்வளோ சிறுசா போட முடியுதோ அவ்வளோ சிறுசா போடுங்க. ரொம்ப டைட்டா இழுத்து பிடிக்காதீங்க. இழுத்து பிடிக்காம அந்த த்ரெட்டு அதாவது அந்த த்ரெட்டு ஃப்ளோலையே போட்டீங்கன்னா முத்து முத்தா வரும். அவங்க சில்க் த்ரெட் போட்டுருக்கோம். ஸ்டார்டிங் போட்ட பையன் நான் சொல்லுவேன். இப்போ இந்த சரிலையும் பாருங்க, இத்தனைக்கும் வந்து நம்ம சிங்கிள் லைன் தான் போட்டுட்டு இருக்கோம். அதுவே வந்து எவ்வளவு விசிபிளா இருக்கு. ஓகேவா? புரியுதா? இதனுடைய இது என்னன்னா 3 நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப சிறுசா இருக்கணும். ரெண்டாவது வந்து எங்கேயுமே ஷார்ப் எட்ஜ் இருக்கக்கூடாது. மூணாவது வந்து உங்களுடைய செயின் டைரக்ஷன் வந்து ரேண்டமா இருக்கணும். ரேண்டமா இருக்கணும்னா ஒரே மாதிரி போகக்கூடாது, மாத்தி மாத்தி போகணும். ஒரு செயின் ஒரு டைரக்ஷன்ல போட்டீங்கன்னா அடுத்த செயின் அடுத்த டைரக்ஷன் திருப்பிடணும். அடுத்த டைரக்ஷன் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்படி போட்டு இப்படி திருப்பணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படி ஒரு செயின் போட்டீங்கன்னா லேசா சின்னதா ஒரு சாயமானம் கொடுத்தாலே போதும். அப்படி சின்னதா அப்படி சாயமானம் கொடுத்தீங்கன்னா இந்த ஐஎன்ஆர் ஷேப்பு பரவாயில்ல. சரியா? அந்த ஃபில்லிங்க்கு அந்த போட்டுக்க பாருங்க. அதாவது ஒரு இப்ப இந்த ஸ்கொயருக்குள்ள நீங்க ஃபில் பண்றீங்க அப்படின்னா கண்டினியூஸா பண்ண முடியாது. எங்கேயாவது போய் ஒரு இடத்துல கட்டி நிற்கும். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா எண்டு நாட் போட்டுருணும். எண்டு நாட் போட்டுட்டு அடுத்து வேற ஒரு ட்ரை பண்ணலாம். இது த்ரெட்ல மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. மெட்டீரியல்ஸ்லையும் பண்ணலாம். இதே தான். பட் நம்ம பிளைனா போடுறதுக்கு பதிலாக என்ன பண்றோம்னா மெட்டீரியல்ல உள்ள, அதாவது சுகர் பீடு, நான் அன்னைக்கே சொன்னேன், சுகர் பீடுன்னு ஒரு சின்ன பாக்கெட் கறி துண்டா வச்சிருந்தீங்க, அதுக்கு சுகர் பீடுன்னு சொல்லலாம், இல்லை சீல் பீடுன்னு சொல்லலாம். நம்ம சைடு, அதாவது நம்ம மதுரை பக்கம் எல்லாமே வந்து சுகர் பீடுனா மட்டும் தெரியும். ஸோ அந்த மெட்டீரியலை வந்து உள்ள ஒவ்வொன்றா போட்டு பண்ணிக்கலாம், ஃபில்லிங் பண்ணிக்கலாம். பின்ட்ரெஸ்ட்ல வந்து வாட்டர் ஃபில்லிங் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ன்னு எடுக்கிறேன், அழகழகாக வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்
ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐயனார் ஷேப்பு போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிசைனுக்குள்ள, அதாவது